மதத்தால் பிரிவினை பண்ணுறது தானே அவங்களுடைய வேலையாகவே இருக்கு. சமநிலை எங்கே இருக்கு இன்னைக்கு? வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதில் இதை எந்த நிலையிலும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்க மலை எங்க, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். புரட்சி தலைவர் அவர்களும் மோடி அவர்களும் மாபெரும் மக்கள் தலைவர்கள். நண்பர் அண்ணாமலை அவங்க அந்த அறிக்கையை நான் பார்க்கல. பட் நான் சொல்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் மக்கள் ஆதரவோடு இன்றைக்கு ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி என்பது உண்மை. ஆனால் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு. அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நம்ம ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காம இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தா பார்க்கறதுனாலதான் பாரத் ரத்னா விருது கொடுத்திருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா. பாஜகவும் பிரதமர் மோடியும் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என தவறாக சித்தரிக்கப்படுவதாகவும் ஜெயக்குமார் கருத்திற்கு அண்ணாமலை பதிலளித்தார்.